சிந்து பைரவி சீரியல்ல இந்த பக்கம் மகா நேரா காயத்ரி கிட்ட போய் இசைக்கு எனக்காகத்தான் இதெல்லாம் பண்ணுனா, இசைக்கு மற்றபடி நல்லவன், அவனை நீ ஏத்துக்கணும், நீ தான் போய் உங்க அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காயத்ரி இருந்துகிட்டு இசைக்கிய ஒருபோதும் எங்க அம்மா மன்னிக்கவே மன்னிக்காது, இசைக்கு சம்பந்தமா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு ஒரே போடா போட்டு காயத்ரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காயத்ரியும் நம்ம அன்னபூர்ணியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இசக்கியோட சவுண்டு விட்ரு சிவா விட்ரு சிவான்னு அப்படியே கேட்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம சிவா இசக்கியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராப்புல. பின்னாடியே போலீஸும் வருது. என்ன போலீஸோட இசக்கியை இந்த சிவா இழுத்துக்கிட்டு வரானே அப்படின்னு மகாவும் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா காயத்ரியோட கல்யாணத்தில் செலியனை கடத்தினதே இந்த இசக்கி தான், இவன் தான் அடியாளை வச்சு செலியனை கடத்தியிருக்கான் அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாப்புல. இதை கேட்ட உடனே எல்லாருமே மிகப்பெரிய ஷாக் ஆகுது. அன்னபூர்ணி ஃபர்ஸ்ட் பெரட்டி பெரட்டி அடிக்கிறாங்க. நம்ம இசக்கியை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகம் தனியாக விட்டு சாத்துன்னு சாத்துறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம காயத்ரியே இறங்கி இசக்கியை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. இதே மாதிரி ஆளுக்கு சுமார் ரவுண்டு கட்டி இசக்கியை அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் செலியனும் அங்கே வந்துடுறாப்புல. செலியன் பார்த்தீங்கன்னா இசைக்கு தான் என்னைய கல்யாண மண்டபத்திலேருந்து ஆளை வச்சே தூக்குனான். அது மட்டும் இல்லை, நான் பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே என்னைய பொண்ணு பிடிக்கலன்னு சொல்ல சொன்னான். அதுக்கப்புறம் காரெல்லாம் விட்டு என்னை ஏற்ற பார்த்தான் அப்படின்னு எல்லா உண்மையுமே நம்ம செலியன் எல்லாருக்கு மத்தியிலையும் சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் ஒரு ரவுண்டு கட்டி இசக்கியை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அதுக்கு இசக்கி இருந்துக்கிட்டு எனக்கு காயத்ரியை பிடிச்சிருந்தது, நீங்கள் ஊரெல்லாம் பொண்ணு பார்த்தீங்க, நான் வீட்லேயே தானே இருந்தேன், ஏன் என்கிட்ட கேட்கவே இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. மறுபடியும் அன்னபூர்ணி போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தான் தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.